Hi my dear friends and cuties, welcome to Craft with Didi. இந்த வீடியோவில் நம்ம வந்து பேப்பர் பென்சில் பவுச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 30 வந்து 18 சென்டிமீட்டருக்கு நம்ம பேப்பர் கட் பண்ணி வச்சுக்கணும். அதில் வந்து 6 சென்டிமீட்டர் 12 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிவிட்டு மடித்து விட்டுடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து பேப்பர் வந்து ரொம்ப லேஸாக இருக்குன்னா நம்மளுக்கு திக்னஸ் வேணும்னா ஒரு 2 பேப்பரை சேர்த்து ஒட்டிக்கலாம். இல்லை திக்னஸ் இப்போ எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஒட்டிக்கலாம். நான் 3 பேப்பர் வந்து ஒட்டியிருக்கேன். பிங்க்கு, நடுவில் ஒயிட்டு, அதுக்கடுத்து மறுபடியும் பிங்க் ஒட்டியிருக்கேன். உங்கள்கிட்ட திக்கான பேப்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் இதேமாதிரி ஷீட் ஒட்ட தேவையில்லை. மறுபடியும் பார்த்தீங்கன்னா மடித்து விட்ட பிறகு நான் 4 பக்கமும் பார்த்தீங்கன்னா 6 சென்டிமீட்டர்ஸ்க்கு மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த 4 பக்கமும் இந்த ஸ்கொயர் ஷேப்பில் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இதை வந்து கட் பண்ணி எடுத்துடணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லிங்கை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை கட் பண்ணி முடித்ததும் இப்போ சென்டரில் வந்து நம்ம வந்து 3 சென்டிமீட்டருக்கு வந்து மார்க் பண்ணிவிட்டு இப்படி கிராஸாக வச்சு கோடு போட்டுட்டு அதையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். இதுக்கு வந்து க்ளூ எதுவுமே தேவையில்ல. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக முடிஞ்சிடும் இந்த பவுச்சு. நம்ம வந்து இப்போ இந்த கார்னர் எல்லாத்துலேயுமே வந்து ஹோல் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பஞ்சிங் மிஷின் வந்து நான் டபுள் சைடு ஹோல் இருக்கிற பஞ்சிங் மிஷின் போடுறதுனால கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக போகணும். சப்போஸ் நம்மள்ட்ட ஒன் சைடு இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ டபுள் சைடு போடுறதுனால சில டைம் என்ன ஆகும்னா நம்ம இங்கே ஹோல் போடும்போது பக்கத்தில் இதே மாதிரி ஹோல் ஆகிடும். அதே மாதிரி வராமல் நீங்கள் பார்த்து கேர்ஃபுல்லாக போடுங்க. இப்போ நம்ம ஹோல் பண்ணி முடிச்சது இதே மாதிரி மடித்து விட்டுறணும். இப்போ இந்த ஹோல்ஸ்லாம் நம்ம நூலை விட்டு நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம்னா பவுச் ரெடி ஆகிடும். இப்போ நான் வந்து நூலில் வந்து உள்ள நூலில் பார்த்தீங்கன்னா நான் வந்து மணியை விட்டுட்டு அதை முடிச்சு போட்டுட்டு நான் எப்படி கனெக்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். அதே மாதிரி கனெக்ட் பண்ணிக்கலாம். இது நம்ம எப்பயும் வந்து நார்மலாக நாட் போடுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி நாட் போடுறது தான். எக்ஸஸாக இருக்க நூல் கனெக்ட் பண்ணிட்ட பிறகு நம்ம நாட் போட்ட பிறகு எக்ஸஸாக இருக்க நூலை கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு அந்த 2 நூல் பக்கமும் கீழே வந்து மணியை கனெக்ட் பண்ணி ஹேங் பண்ணிடலாம். இப்போ இந்த 2 பக்கத்துலேயும் நம்ம மணி கனெக்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. இது நம்ம வெறுமனே இப்படியே வச்சுருந்தாலும் நல்லாயிருக்கும். இல்லை வந்து நம்ம வந்து ஏதாவது வந்து ஸ்மைலி பொம்மை இல்லைன்னா ஐஸ் இதெல்லாம் வச்சு பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் அதே மாதிரி பண்ணாலும் அழகாக இருக்கும். இப்போ வந்து நம்ம இதுக்கு வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக டெக்கார் பண்ணுறதுக்கு இதே மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லிங்கை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.